இந்தியாவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் தீவிரவாதிகளை ஏவுகிறது பாகிஸ்தான் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த திடீர் அறிவிப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். பென்டகனிலிருந்து தகவல் வெளியானது, பென்டகன் இதை கூறியது, பென்டகனிலிருந்து இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பென்டகனை பற்றி பேசுகிறாங்க. பென்டகன்னா என்ன அப்படின்னா அமெரிக்க அரசினுடைய பாதுகாப்புத்துறையுடைய தலைமையகம்தான் இந்த பென்டகன். பென்டகன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 2 முறை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் செய்திகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன எது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உளவு பார்த்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. இந்த முறை 100 பக்கத்திற்கும் மேலே ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக நமக்கு தேவையான விஷயம் என்ன இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, பாகிஸ்தான் இராணுவத்தை காட்டிலும் இந்திய இராணுவம் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. பாகிஸ்தான் இராணுவத்தினால் இந்திய இராணுவத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத காரணத்தினால் பாகிஸ்தான் இந்தியா மீது தீவிரவாதிகளை ஏவுகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு நிழல் உலக யுத்தமே பாகிஸ்தான் இந்தியாவின் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் நாம தான் சொல்லிட்டு வந்தோம், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி தீவிரவாதிகளை நம்ம மீது ஏவி விடுறாங்க அப்படின்னு சொல்லி நாம வைக்கிறது ஒரு குற்றச்சாட்டாக மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா பென்டகனே இப்போ நாடாளுமன்றத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்கிறதுனால இப்போ அமெரிக்காவை இதை அங்கீகரித்த மாதிரி ஆயிருக்கு. இது ஒரு புறம். அமெரிக்கா இன்னொரு படிப்பை மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாத குழுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்கானிஸ்தான்லையும் தீவிரவாதிகளை ஏவுகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் இப்போ தான் நல்ல மாற்றங்கள் நடந்து வருகிறது. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வாபஸ் வாங்குறது, இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல முறையில் உதவி பண்ணுறது, இப்படி நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் நமக்கு ஆப்கானிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் மேலே இருக்க கட்டுப்பாடு குறைகிறது, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தீவிரவாதிகளை ஏவி விடுறதாகவும் அந்த பென்டகன் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கு. இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா நல்ல முறையில் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி வருகிறது. வளர்ச்சி பணிகளிலும் சரி, பாதுகாப்பிலும் சரி இந்தியா நல்ல முறையில் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த பென்டகன் ரிப்போர்ட்டில் இருக்குது.